நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்கிற தானியேல் நூலின் வார்த்தைகள் கடவுளுடைய அதிசயக்கத்தக்க செயல்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கிறார். எல்லா படைப்புகளும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் இந்த வேளையில் அதே ஆண்டவரை நாமும் துதித்து பாடி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருந்து அவர் கொடுக்கிற மகிமையால் மாட்சியால் நிரப்பப்பட மன்றாடி செபிப்போம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். இன்று பதிலுரை பாடலுக்கு தானியேல் இணைப்பு நூலின் வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்கிற வார்த்தைகளை நாமும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். இந்த வரிகளை பாடுகிற போது கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்த மகத்தான நன்மைகளை எல்லாம் நினைந்து நினைந்து அவரை போற்றவும், அதன் வழியாக நாம் மீண்டும் ஆசீர்வாதங்களை உரிமையாக்கிக் கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த நாளில் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து துதிக்க வந்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து அவரை பாடி துதிப்போம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். தானியேல் நூலின் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, பனித்திவளைகளே பனிமழையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்று. கடவுள் நம்முடைய வாழ்விலும் கூட எத்தனையோ விதமான ஆசீர்வாத காரியங்களை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். எப்படி ஒவ்வொரு இயற்கையும் நம்முடைய பூமியை அழகுற செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ காரியங்கள் நிறைவாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது.
இந்த நன்மைகளை செய்த ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்ற வார்த்தைக்கேற்ப ஒளியாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அது ஆண்டவருக்குரியது. ஆகவே தான் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலகினுடைய எல்லா அடையாளங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக கண்டு மகிழவும் துதிக்கவும் அழைக்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு செய்த காரியங்களையும் நினைத்து துதித்து பாடுவோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஏத்தி போற்றுங்கள். அன்பே உருவான இறைவா, உம்முடைய அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானங்களும் வானத்தில் நிறைந்திருக்கிற வையகத்தில் நிறைந்திருக்கிற படைப்புகளும் உம்மை புகழுகிற போது நாங்கள் மட்டும் உம்மை புகழாமல் எப்படி இருக்க முடியும்? இதை உணர்ந்து இந்த அதிகாலை வேளையில் உம்மை புகழ்ந்து உம்மை போற்றி கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கரமெடுத்து கொள்ளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.